ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம டயட் ரெசிப்பியில் இது வந்து லஞ்ச் அல்லது டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் எதுக்குனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரக்கோலி பார்த்திங்கன்னா நம்மளோட வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இன்றைக்கி வந்து நான் ப்ரக்கோலி வச்சு ஒரு லஞ்ச் செய்ய போகிறேன். இன்றைக்கி வந்து நான் லஞ்சுக்கு இது சாப்பிட போகிறேன். இதை வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு இதை தண்ணியை இருத்து நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். இதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதோட பேர் வந்து ப்ரக்கோலி சீஸ். இதுதான் வந்து இன்றைக்கி செய்ய போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் டயட்டில் இருக்கும்போது, அதாவது எதுவுமே வந்து ஃபுட்டு எதுவுமே எடுக்காமல் வெறுமனையாக நம்ம வந்து கார்ப்ஸே இல்லாமல் சாப்பிடும்போது இதை வந்து நீங்கள் சாப்பிட்லாம். உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். உங்களுக்கு உடம்புக்கு தேவையான அளவு சக்தியையும் வந்து இது கொடுக்கும். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை கூட நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம். அடுத்து ப்ரக்கோலியை பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா சுடுதண்ணியில் போட்டு எடுத்தோன்னா நல்லா வெந்துடுச்சு. இப்போ அது தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக வந்து நான் சீஸ் துருவி போட்டிருக்கேன். இது வந்து சீஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரக்கோலி சாப்பிட்றதுக்கு அந்த சில பேருக்கு வந்து ப்ரக்கோலி டேஸ்ட்டு பிடிக்காது. இதுக்கு வந்து நல்லாயிருக்கும். நம்ம வேறு எதுவுமே சாப்பிடாமல் இந்த சீஸு இந்த மாதிரி ஐட்டங்கள் சாப்பிடும்போது நம்மளுக்கு வெயிட் ஏறிடுமோ அப்படிங்கிற ஒரு பிரச்சனைலாம் உங்களுக்கு வரவே செய்யாது. இது வந்து பார்த்திங்கன்னா கீட்டோலையும் இந்த மாதிரி வந்து ரெசிபிஸ் வந்து சாப்பிடுவாங்க. நம்ம வந்து ஃபுல் டயட்டாக இருக்கும்போது, ஃபுல்லாக எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு வந்து எதுவும் செய்யாது. ஏன்னா நம்ம கார்போஹைட்ரேட் சுத்தமாக எடுத்துக்கிறதே இல்லை. இதில் இருக்கிற கொஞ்சம் கார்போஹைட்ரேட் மட்டும் தான் நம்ம உடம்புக்கு செய்கிறது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து வந்து இதில் கொஞ்சமாக வந்து காரத்துக்கு வந்து நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு மிளகுத்தூள் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா மிளகா வத்தல் வந்து நீங்கள் உடச்சி கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம், மிளகா வத்தலை. ஆனால் மிளகுத்தூள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நான் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பிளாக் ஆலிவ் எடுத்துருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ஆலிவ் வந்து நம்மளுக்கு வெயிட் லாஸுக்கு நல்லது. அதனால் நான் ஆலிவ் எடுத்துக்கிட்டேன். வந்து இதெல்லாம் வந்து எவ்வளோ வேணாலும் சேர்க்கலாம். ஏன்னா இதில் வந்து காய்கறியும், பச்சை காய்கறி, ஆலிவும் வந்து நேச்சுரல் தான். சீஸ் மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பூன் துருவின சீஸ் வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. மற்றதெல்லாம் வந்து உங்கள் இஷ்டம்தான். உங்களுக்கு ருசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள், அப்புறம் வந்து ஆலிவ், அப்புறம் வந்து ப்ரக்கோலி, இதெல்லாம் வந்து உங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் வந்து நான் ஓவனில் வச்சு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் ஓவனில் வைக்கலைன்னா வெறுமனையாக ஒரு கடாயில் வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2-3 செகண்டுக்கு மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா அந்த சீஸ் உருகின உடனே இதில் வந்து எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம எல்லாத்தையும் கலந்துடலாம். அப்புறம் நம்ம இந்த சாலட்டை வந்து இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக ஆக்குறதுக்காக நான் வந்து கொஞ்சம் பூசணி விதை வந்து ஆட் பண்ணுறேன். சன்ஃப்ளவர் விதை, பூசணி விதை, இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எதுனாலுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து இதில் லைட்டாக வந்து ஒரிகானோ வந்து ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக வந்து ஒரிகானோ ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அவ்வளோதான். இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஓவனில் வச்சு எடுக்க போகிறோம். சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி எல்லா இதுலேயும் வந்து ப்ரக்கோலியில் எல்லாத்துலேயும் அங்கங்கே கிடக்கும். நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இதை ஓவனில் ஒரு 2 நிமிஷம் வச்சு எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரக்கோலி வந்து சூப்பராக வந்து இந்த சீஸோடு சேர்த்து செமையாக வந்து குக் ஆகிருக்கு. இது வந்து பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரக்கோலி வந்து ஏன் நம்ம வெயிட் லாஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நல்ல அதாவது நல்ல கார்போஹைட்ரேட் வந்து இதில் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. இப்போ வெயிட் லாஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதிகமாக வந்து நார்ச்சத்து உள்ள பொருட்கள், நார்ச்சத்துனா ஃபைபர் அதிகம் உள்ள பொருட்களை எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து செரிமானம் வந்து ஏற்படாமல் இருக்கலாம், அல்லது வந்து கான்ஸ்டிபேஷன் ஏற்படலாம். இந்த மாதிரி சமயத்துலலாம் வந்து இந்த பிரச்சனைகள் வந்து ஏற்படுறதுக்கு அதிகமான இது இருக்குது. அதுக்கு வந்து நம்ம அதிலெல்லாம் வந்து தப்பிக்கிறதுக்கு இடையில வந்து இந்த ப்ரக்கோலியை வந்து நம்ம சாப்பாட்டில் ஆட் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனை எல்லாம் இல்லாமல் நம்ம ஈஸியாக வந்து இதுலேருந்து தப்பிச்சுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பிளட் ப்ரெஷரை வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான லெவலில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது உதவுது. அதுக்கப்புறம் வந்து வெயிட் லாஸ் அப்படின்னாலே ப்ரக்கோலி வந்து 100% வந்து ஒரு சூப்பரான ரிச் ஃபைபர் உள்ள ஒரு ஃபுட்டு. அதனால் இதை வந்து நீங்கள் தைரியமாக எடுத்துக்கலாம், ஃபுட்டில் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இப்போ டயட்டு அப்படின்னு ஃபாலோ பண்ணோம் அப்படின்னோன்னா இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும். அது வந்து வெயிட் லாஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும்
ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். மற்றபடி நம்ம ஹெல்த்தியாக வந்து நம்ம வெயிட்டை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சூப்பராக இருக்கும். ப்ரக்கோலி வந்து மேக்ஸிமம் வந்து யாருக்கும் ரொம்ப பிடிக்காது, எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கவே செய்யாது. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியாக சாப்பிட்டு நம்மளோட வெயிட்டை வந்து எப்போவுமே வந்து ஒரே லெவலில் வச்சுருக்க மெயின்டைன் பண்ணுறதுக்கு, வெயிட்டை குறைக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதோட சூப்பரான ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.